சமீபத்தில் ஒரு 20 நாள் முன்னாடி நேபாளில் ஒரு ஜென்சி ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடந்து அவங்களோட கோரிக்கைகளான அந்த கவர்மெண்ட் ரிசைன் பண்ணணும், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் வேணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வச்சு ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்தி அந்த ஊர் கவர்மெண்ட்டை ரிசைன் பண்ண வச்சாங்க. அதுபோல் ஒரு ஜென்சி ப்ரொட்டஸ்ட் லடாக், நம்ம இந்தியாவில் லடாக் அப்படிங்கிற யூனியன் டெரிட்டரியில் நடந்திருக்கு. ஆனால் அவங்களோட கோரிக்கை என்ன? அவங்க இதை மாதிரி ரூலிங் வேணான்னு சொன்னாங்கன்னா கிடையாது. அவங்க எங்களுக்கு சரியான மாநில உரிமை கொடுங்க, எங்களுக்கு சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுங்க, எங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிற நியாயமான கோரிக்கைகளை வச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் உயிரிழந்திருக்காங்க, 70 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த போராட்டத்தின் போது வெடித்த வன்முறையினால். வாங்க லடாக்கில் என்ன நடந்தது, இதனுடைய பின்னணி என்ன, இதை பற்றி மொத்த இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடக்கும்போது 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. எப்படி 4 பொதுமக்கள், போராடிய பொதுமக்கள் எங்க இதுக்கு தங்களோட உரிமைகளுக்காக, தங்களோட மாநிலத்துக்காக, தங்களோட சுய ஆட்சிக்காக போராட்ட 4 பேரோட உயிரிழந்திருக்கு. அப்படி உயிரிழக்கும் பொழுது 70 பேர் படுகாயம். அப்போ ஸ்டேட் என்ன பண்ணுது? மக்களுடைய டெசிஷன் தட் 15 நாள் கழிச்சு பேசலாம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? 10 நாளாக அவங்க அத்தனை பேர் உண்ணாவிரதம் இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த 15 நாள் எடுத்தீங்கன்னா 25 நாள் எப்படி உண்ணாவிரதம் இருப்பாங்க? இவங்களோட முடிவு 35 நாள் கழிச்சு எங்களை எத்தனை பேர் உயிரோடு இருக்குமோ நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது வன்முறை வெடிச்சு அங்க இருக்க மக்கள் வந்து கல்லெறியதா இருக்கட்டும், இது மாதிரி ஒரு மாநிலத்தின் மீது இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுக்கும் அந்த மாநிலத்தின் சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் இதை பண்ணியிருக்கக்கூடாது. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அது மாதிரி அவங்களுக்கான தனி அட்டானமி கொடுத்து அவங்களோட லேண்ட் ரைட்ஸு, மேனிங். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு களத்தின் ஒளி. இந்த யூடியூப் தளத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல உங்களின் குரல் நான் அருண்குமார் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். செப்டம்பர் 24, 2025 லடாக் அப்படிங்கிற நம்மளோட யூனியன் டெரிட்டரியில் ஒரு பிஜேபி ஆஃபீஸ் முன்னாடி நடந்த ஒரு ப்ரொட்டஸ்ட். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் பல கோரிக்கைகள் இருந்தது. அந்த ப்ரொட்டஸ்டின் போது என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது வன்முறை வெடித்து அங்கே இருக்க மக்கள் வந்து கல்லெறியறதா இருக்கட்டும், அதனால் போலீஸ் தாக்குனதுனால ஒரு 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் இது மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் இன்னும் வரல. இனிஷியலாக ஒரு 4 பேர் இறந்துருக்காங்க, ஒரு 70 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்னு ரிப்போர்ட்ஸ் வருது. என்ன நடந்தது அப்படின்னா, இதுக்கு நம்ம சரியாக வந்து ஒரு 2019க்கு போகணும். 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஆர்டிகல் 370 நம்ம கான்ஸ்டியூஷன்லையும் எடுத்துட்டாங்க, ஆப்ரோகேட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு இல்லையா, இன்றைக்கி நம்ம வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்னு 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு ஒரு மாநிலமாக இருந்த மாநிலம் தனக்கான நம்ம இந்த மாநிலம் வந்து இந்தியாவில் சேரும்பொழுது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி அவங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருந்தது, அவங்களுக்கான ஒரு ரீஜனல் அட்டானமி இருந்தது, அவங்களோட கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களோட லேண்ட் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களோட பழங்குடியினரை ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜஸ் 1954 அவங்க நம்ம இந்தியா கூட சேரும்பொழுது த்ரூ ஆர்டிகல் 35A அண்ட் ஆர்டிகல் 370 அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இது பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம்க்கு உள்ளாச்சு. அதனால் பாஜக அவங்களோட தேர்தல் அறிக்கையிலேயே 370 எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்துட்டு தான் வந்தாங்க. அதுபோல் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஆர்டிகல் 370 ஆப்ரோகேட் பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற ஸ்டேட்டை 2 யூனியன் டெரிட்டரிஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று வந்து லடாக். இந்த லடாக் பகுதியில் பார்த்திங்கன்னா லடாக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்கில் டிஸ்ட்ரிக்ட், இந்த 3 இவங்கக்கிட்ட இருக்குது. மற்றும் மற்ற ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த வேலி பகுதி இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு வருது. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 42,000 சதுர கிலோமீட்டர். அதுபோல் லடாக் பார்த்தீங்கன்னா 52,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி 3 people per square kilometer. இது ஏன்டா முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கடைசியில் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை மாதிரி நடந்தப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் நாட் ஹாப்பி. ஏன்னா 2019 இந்த இதை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, அங்கே இருந்த மாநில ஆட்சி இருக்கு இல்லையா, அசம்பிளி சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அதை டிசால்வ் பண்ணிவிட்டு அங்கே இப்போ பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர வச்சு இந்த நேம் ஆஃப் கவர்னர் இந்த ரூலை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால்
இது மாதிரி ஒரு மாநிலத்தின் மீது இவ்வளோ பெரிய நடவடிக்கை இருக்கும்போது அந்த மாநிலத்தின் சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் இதை பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம கவர்மெண்ட் ரொம்ப டாக்டிக்கலாக இதை பண்ணி இது மிக்சடான ரியாக்ஷனை கொண்டு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயே. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீராக இன்றைக்கி யூனியன் டெரிட்டரி பிரிச்சிருக்காங்க, அவங்க தே ஆர் வெரி சேட் அபவுட் திஸ். ஆனால் லடாக் பீப்புள் இருக்காங்களே, இங்கே இந்த லடாக் ரீஜனில் பார்த்தீங்கன்னா இந்த புத்திசம் தான் கிட்டத்தட்ட 85% ஆஃப் த பீப்புள் ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நியர்லி லைக் அந்த சைனீஸ் ரேஷியல் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியல் ப்ரொஃபைலில் இருப்பாங்க. அந்த மக்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவங்க கொண்டாடினாங்க. ஆக்சுவலி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2 யூனியன் டெரிட்டரியாக பிடிச்சதை கொண்டாடினாங்க. பட் ஆனால் கார்கில் பீப்புள் விச் இஸ் லார்ஜ்லி அ முஸ்லீம் டாமினேட்டட் ரீஜன், தே ஆர் நாட் ஹாப்பி அபவுட் இட். இப்படி தான் இருந்தது. ஸோ இப்படி போகும்போது அக்டோபர் 31 இந்த ரீஜன் பிரிக்கப்பட்டு இந்த 2 தனி ரீஜன் அவங்களுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்லாம் இருந்தது. ஆனால் அதன் பின்னுமே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அஃபிஷியலாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லை, ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இல்லை, ஒரு ஸ்டாஃபிங் எதுவுமே அங்கே ஒழுங்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை. இன்னுமே ரொம்ப நாளாக பிரசிடென்ட் ரூல் பட் அண்ட் லெஃப்டினன்ட் யூனியன் டெரிட்டரி எப்படி நடக்குமோ ஒரு லெஃப்டினன்ட் ஜெனரல் ரூல் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குன்னு தனியாக எந்த ஒரு சட்டமன்றமும் இல்லை, அது மாதிரிலாம் இருந்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 லோக்சபா சீட் இருக்குது. அதில் 5 ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரிக்கு போது 1 மட்டும்தான் லடாக்கு வருது. ஸோ இவங்களோட கோரிக்கை என்ன? ஸோ அப்போ 2019 இதுமாரி நடக்குது. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க தே ஆர் நாட் ஹாப்பி அபவுட் இட். கார்கில் வாஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் இந்த டிவிஷன். ஆனால் லடாக் பீப்புள் இருக்காங்களே, லே அந்த புத்திஸ்ட் அந்த ரீஜன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க தே ஆர் ஹாப்பி அபவுட் இட். தேர் இனிஷியலி தே ஆர் ஹாப்பி. ஆனால் அதன் பிறகு தான் என்ன தோணுதுன்னா, இந்த வேலை வாய்ப்புகள், அவங்களோட மக்களை பாதுகாக்கிறது, லேண்ட் ரைட்ஸ், இந்த மாதிரி இஷ்யூலாம் அவங்களுக்கு பெரிய ஒரு இன்செக்யூரிட்டி வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அதுக்கப்புறம் இப்போ நிறைய கோரிக்கைகள் எடுத்து வைக்கிறாங்க. எங்களுக்கு இது மாதிரி அவங்களுக்கு ஒரு 4 கோரிக்கை, முக்கியமான கோரிக்கைகள். இந்த லடாக் பகுதி இருக்கு இல்லையா, அதை தனி மாநிலமாக அறிவிக்கணும். இந்த மாநிலத்தை ஷெட்யூல் 6 நம்ம கான்ஸ்டியூஷனில் ஷெட்யூல் 6 அட்டவணை 6 இருக்கு இல்லையா, அந்த அட்டவணையின் கீழே கொண்டு வரணும். இந்த அட்டவணை 6ன்றது என்னென்னா, இந்த ட்ரைபல் ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரைபல் ரீஜன்ஸ்க்கெல்லாம் தனியாக ஒரு அட்டானமி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து, அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அது மாதிரி அவங்களுக்கான தனி அட்டானமி கொடுத்து, அவங்களோட லேண்ட் ரைட்ஸு, மைனிங் ரைட்ஸு, வாட்டர் ரிசோர்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் அவங்களே பார்த்துக்கிற மாதிரி, இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ தலையிடாத மாதிரி அவங்களுக்கும் ஸ்பெஷல் ரைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்பெஷல் ரைட்ஸை கொடுத்தா இந்த 6th ஷெட்யூல். இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மைனிங் ரைட்ஸ். இது என்னன்னு நான் பின்னாடி வரேன். ஸோ இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸ் எல்லாம் அங்கே இருக்க அட்டானமஸ் கவுன்சிலுக்கு கொடுத்து அவங்க நிர்வகிப்பாங்க இந்த இடத்த. 3வதாக என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்குன்ட்டு ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை அமைச்சு, இந்த ஸ்டேட்டுக்கு அந்த லடாக்குன்ற அந்த ரீஜனுக்கு தனியாக பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அமைச்சு, அங்கேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணுறதுக்கு ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணி அதை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டியாக இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. 4வதாக பார்த்தீங்கன்னா 2 லோக்சபா சீட், அதாவது இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 5 மொத்தமாக 6 இருந்தது இல்லையா, அதில் 5 வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரிக்கு போயிடுச்சு. 1 மட்டும்தான் இந்த லடாக் மற்றும் கார்கில் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு 2 லோக்சபா சீட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் வச்சு இவங்க 2019-20 தொடர்ந்து இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 2023 ஒரு ஹை கமிட்டி ஒன்று, ஹை லெவல் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க, ஹை ப்ரெஷர் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த லடாக் ரீஜனில் இருக்காங்க இல்லையா, ஒரு ரெண்டு முக்கியமான அமைப்புகள் இருக்குது. கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லே அப்பெக்ஸ் பாடி அப்படிங்கிற இந்த 2 அமைப்புகள் இருக்குது. இந்த 2 அமைப்புகள் தான் தன்னார்வம் வந்து தங்களோட மாநில உரிமைகளுக்காகவும் தங்களுடைய யூனியன் டெரிட்டரி உரிமைக்காகவும் போராடிட்டு இருக்காங்க மத்திய அரசுக்கிட்ட. அப்படி இருக்கும்பொழுது சோனம் வாங்சக் தெரியும் இல்லையா, இந்த 3 Idiots படத்தில் அமீர் கான் இருக்காரு, அவரோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சோனம் வாங்சக் தான். அந்த சோனம் வாங்சக் அப்படிங்கிறவர் அங்கே என்விரான்மெண்டலிஸ்ட்னு சொல்லலாம், ஒரு எஜுகேஷனலிஸ்ட்னு சொல்லலாம், இஸ் அன் இன்ஜினியர், ஹி ரன் ஸ்கூல்ஸ். அது மாதிரி அவர் நல்ல ஒரு ஆக்டிவிஸ்ட், செயற்பாட்டாளர், தங்களோட மாநில உரிமைக்காகவும் போராடுறவர். அப்படி இருக்கும்போது அவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேயோட அப்பெக்ஸ் கவுன்சிலில் செரிங் டோரியாங் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லே அபெக்ஸ் பாடி இருக்கு இல்லையா, அதுலேயே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க இந்த கோரிக்கைகள் வைக்க வைக்க பிஜேபி வெளில வந்துட்டாங்க. பிஜேபி வெளில வந்துடவே இது வந்து ஒரு காங்கிரஸ் மட்டும் உள்ளே இருக்கே பொலிட்டிக்கலாக ஆகிட போகுதுன்ட்டு அந்த பாடி வந்து காங்கிரஸும் வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் வித்தவுட் மேக்கிங் எனி மெஸ் வெளில போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் 2023 இந்த ஹை ப்ரெஷர் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதன் மூலமாக அவங்களோட கோரிக்கைகள்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி பண்ணும்பொழுது போன 2025 இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து லெஃப்டினன்ட் ஜெனரல் தான் பெரிய அளவில் ரூலிங் இருப்பாங்க யூனியன் டெரிட்டரியில். அப்போ இருக்கும்போது பிரசிடென்ட் ஒரு ப்ரொமல்கேஷன் பண்ணுறாங்க. அதில் இவங்க நிறைய கோரிக்கைகள் வச்சாங்க இல்லையா, அதில் ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு சில ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க, ஒரு சில டிக்ளரேஷன் பண்ணாங்க. அது என்னென்ன டிக்ளரேஷன்னா, டொமிசைல்ன்றது இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க அப்படிங்கிற ஒரு டொமிசைல் சர்டிஃபிகேட்டோ இல்லை டொமிசைல் ஸ்டேட்டஸ் வாங்குறதுக்கு அவங்க மினிமம் அங்கே வந்து ஒரு 15 வருஷம் இருந்திருக்கணும். 15 வருஷம் இருந்து அவங்களோட வேலைகளையோ எல்லாத்தையும் கேரி ஓவர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் தரணும். ஏன் இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம்னா, இந்த டொமிசைல் தான் ரிசர்வேஷன், அந்த ஜாப் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் இருக்கிற ரிசர்வேஷனுக்கு இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் தான் முக்கியம். ஸோ ஏன்னா அவங்களோட இன்செக்யூரிட்டி அதானே, இப்போ லேண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, ஆல்ரெடி நாங்கள் வந்து ரொம்ப அண்டர்டெவலப்டான ரீஜன். இப்படி இருக்கும்போது இங்கே நாங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து அதை வெளிலேருந்து வரவங்க பயனடைஞ்சிட்டா எங்களோட டெவலப்மெண்ட் கம்மியாயிடும். ஆல்ரெடி இந்த 2 யூனிட் பிரித்தது இங்கே டெவலப்மெண்ட் வரல, இங்கே ஃபண்டு கொடுக்குறது சரியாக போய் சேர மாட்டேங்குது காரணத்தினால தான் இது இப்படி பிரித்தாங்களே. மற்ற பொலிட்டிக்கல் காரணங்கள் இருக்குது, ஆனால் வெளியே சொல்லப்பட்டது இது. அப்படி இருக்கும்பொழுது இதே மாதிரி ஓப்பன் டோராக வச்சாலுமே நம்மளுக்கு இந்த பகுதி மக்கள் இதில் பயனடைய மாட்டாங்க. நம்மளோட லேண்ட் ரைட்ஸ் எல்லாம் பறி போயிடும், நம்மளோட ட்ரைபல் ரைட்ஸ் பறி போயிடும், நம்மளோட கல்ச்சுரல் இன்டெகிரிட்டி பறிப்போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பயந்து அந்த கோரிக்கைகளுக்கு எடுத்து வைக்கிறதுனால பிரசிடென்ட் ஒரு ப்ரொமல்கேஷன் கொண்டு வராங்க. டிக்ளரேஷன் என்னென்னா, டொமிசைல் சர்டிஃபிகேட் வேணும்னா 15 வருஷம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஆல்ரெடி 2019 அக்டோபர் 31 படிச்சுட்டு இருந்தவங்க இந்நேரம் 10th and 12th முடிச்சிருந்தாங்கன்னா அவங்கள தே கேன் கன்சிடர் டொமிசைல் ஆஃப் தட் ஸ்டேட். மற்றும் அங்கே வேலை செய்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அண்ட் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட அஃபிஷியல்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களோட குழந்தைகளோ பிள்ளைகளோ இருந்தாங்கன்னா after 10 years they will be considered a domicile of that particular region, that is Ladakh. ஸோ இதுதான் டொமிசைல் ஸ்டேட்டஸ் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா லடாக்கு இருக்குல்ல, இங்கே 95% ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 69% ரிசர்வேஷன். இதுக்கு பல சட்ட போராட்டங்கள் இருக்குது. ஆனால் இப்போ மற்ற இந்த மிசோரம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலே ரிசர்வேஷன் 80% 85% தான் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்க மலைவாழ் மக்கள் அதிகம், அதனால் அவங்க பழங்குடியின மக்கள் அதிகம், அதனால் அவங்களுக்கு வந்து அதிக ரிசர்வேஷன் தேவை. அதுபோல் இங்கேயும் 95% ரிசர்வேஷன் இருக்குது. எப்படின்னா 85% அப்படின்னா 80% பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பழங்குடியின மக்களுக்கு, மீதி அந்த 5% பார்த்தீங்கன்னா 1% ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு, மீதி 4% பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த வேலை செஞ்சு கொஞ்ச நாள் இருந்தவங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோட இருக்காங்களே அவங்களுக்கான ஒரு 4% இடஒதுக்கீடு. மீதி இருக்க 10% பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்காங்க இல்லையா, அந்த ரிசர்வேஷன் தொடங்கினாங்க இல்லையா, அது அப்போ மொத்தம் 100%ல் 95% ரிசர்வேஷன், மீதி 5% பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓப்பன் கேட்டகரி. ஸோ இதுதான் இவங்களுக்கு வந்து கொடுத்த ஒரு டிக்ளரேஷன். ஆனால் இவங்க என்னதான் டொமிசைலுக்கு இத்தனை இது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஹில் கவுன்சில் இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹில் கவுன்சிலில் தேர்ந்தெடுப்பாங்க மக்களை, பிரதிநிதிகளை. அப்படி தேர்ந்தெடுக்கும்போது அதில் 1/3 வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிசர்வேஷனை கொண்டு வராங்க, பெண்களுக்கான ரிசர்வேஷன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்திலே பல வருடங்களாக கிடப்பில் போட்டிருக்க ஒரு பில் இங்கே அமல்படுத்துகிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இங்கே இருக்க மக்களுக்கு இது போதலை. அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களோட நிலத்தினுடைய உரிமையை, எங்களுடைய கலாச்சார பண்பாட்டினை, எங்களோட ஒற்றுமையை பேணி பாதுகாக்கணும், எங்களுக்கு ஒரு ஸ்டேட்ஹுட் வேணும், எங்களை நாங்களே ஆட்சி செஞ்சுக்கிற உரிமை எங்களுக்கு வேணும் அப்படின்றத கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டேட்ஹுட் தரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 6 இதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா பல போராட்டங்கள் நடத்துறாங்க. சோனம் வாங்சக்ன்றவர் லடாக்லேருந்து டெல்லி வரைக்கும் நடைப்பயணம் போய் அங்கே போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கேயே இப்போ போன ஒரு 2 வருடங்களில் ஒரு 4 உண்ணாவிரதங்கள் இருந்திருக்காங்க. அப்புறம் 5வது உண்ணாவிரதம் தான் இப்போ இந்த செப்டம்பர் 10 அறிவித்தாங்க. என்னென்னா, நாங்கள் 35 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம், ரொம்ப பீஸ்ஃபுல்லான வழியை நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு செப்டம்பர் 10 ஆரம்பித்தாங்க. இந்த ப்ரொட்டஸ்டிங் குரூப்ஸ் இருக்காங்களே, இந்த லே அபெக்ஸ் பாடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே
லே புத்திஸ்ட் அசோசியேஷன் இருக்காங்க, அப்புறம் இந்த கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ப்ரொட்டஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் அந்த உண்ணாவிரதத்தில் இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் கடந்த 15 நாளாக பொறுமையாக போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது கடந்த 21ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வராங்க. என்னென்னா, நாங்கள் இது மாதிரி ஒரு 15 நாள் கழித்து பேசலாம். ஆல்ரெடி அங்கே 10 நாள் ஒருத்தவங்க உண்ணாவிரதம் இருக்காங்க, அவங்களோட உயிரை மதிக்காமல் நம்ம 15 நாள் கழித்து பேசலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபீஸ் கிட்டேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதை பார்த்து மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் பெரிய அளவில் டிஸாட்டிஸ்ஃபைட் வித் த டெசிஷன் தட் 15 நாள் கழித்து பேசலாம். அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? 10 நாளாக அங்கே அவங்க அத்தனை பேர் உண்ணாவிரதம் இருக்காங்க. இதுக்கப்புறம் இதை 15 நாள் எழுத்திங்கன்னா 25 நாள் எப்படி உண்ணாவிரதம் இருப்பாங்க? இவங்களோட முடிவு என்ன? 35 நாள் கழிச்சும் எங்கள் எத்தனை பேர் உயிரோடு இருக்கோமோ நாங்கள் திருப்பி அடுத்து போய் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உண்ணாவிரதம் இருந்தாங்க இல்லையா, இவங்கள ஒரு 2 பேருக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் இருக்காங்க. இதே மாதிரி பல நாட்களாக பல உண்ணாவிரதங்கள் நடந்தது. இப்போ இந்த உண்ணாவிரதத்தை பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்காங்க. அதன் பிறகு சோனம் வாங்சக்கோட இதெல்லாம் எதுவுமே அந்த மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கண்டுக்கலை. அப்படின்னுமே மக்கள் அங்கே இருக்க யங்ஸ்டர்ஸில் என்ன பண்ணிட்டாங்க, பயங்கரமாக கொதிச்சு எழுந்துட்டாங்க. அப்படி கொதிச்சு எழுதும்போது அவங்க பிஜேபியோட ஆஃபீஸை முற்றுகையிடுறாங்க. ஏன்டா இதுக்கு எதுக்கடா பிஜேபியோட ஆஃபீஸை முற்றுகையிடணும், இது எல்லாரும் தான். ஆனால் ஏன் இது பிரச்சனைனா, 2020 இந்த லடாக்கில் நடந்த ஹில் கவுன்சில் எலெக்ஷன் அப்போ பிஜேபியோட முதல் ப்ராமிஸ் என்னன்னா, ஸ்டேட்ஹுட் தரப்படும், நம்ம லடாக்குக்கு ஸ்டேட்ஹுட் வாங்கி தருவோம், அதுக்காக போராடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பண்ணலை. அதுபோல் 6th ஷெட்யூலுக்கு சேர்ப்போம், அதுவும் எதுவுமே பண்ணல. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புகள், இந்த லடாக் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வரும், நடக்கலை. இது மாதிரி எதுவுமே நடக்கலை. அதாவது ஹில் கவுன்சிலும் எதுவுமே பண்ணலை, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸும் இதை பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே லோக்சபா சீட்டு தானே, ஒரு 3 லட்சமே பாப்புலேஷன் கொண்ட ஒரு இடத்துல எந்த அளவுக்கு கவனிப்பாங்க? இதுதான் டீலிமிட்டேஷன். இப்போ இவங்க 2 லோக்சபா சீட்டு கேட்குறாங்கன்னா இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்சபா சீட் நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்டை மாற்றோம்னா இந்த டீலிமிட்டேஷன் பண்ணணும். இந்த டீலிமிட்டேஷன் பண்ணோன்னா என்டையர் பிரச்சனை பெரிய அளவில் நம்ம சவுத்துலேருந்து கிளப்புறோம், எல்லாமே கிளப்புறோம் இல்லையா? அப்போ இந்த லோக்சபா சீட்டை 2ஆக கொடுக்குறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி. அதுபோல் இந்த ஸ்டேட் அட்டானமி இருக்கு இல்லையா, ஏன்னா இவங்களோட பாப்புலேஷன் டென்சிட்டியே பார்த்தீங்கன்னா மினிமம் 3 people per square kilometer, அதாவது 1 சதுர கிலோமீட்டருக்கு 3 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா அது மோஸ்ட்லி ஹில்லி ரீஜன். இப்போ இருக்கிறதுலே கம்மியான பாப்புலேஷன் மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் எதுனா சிக்கிம், 6 லட்சம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதி, ஒன்று கார்கில், ஒன்று லே. ஸோ இது 2 தான் இருக்கும்போது அப்போது எப்படி நம்ம இங்கே ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஆனால் இதற்கான பேச்சுவார்த்தை நடக்கணும். ஏன்னா இது நடக்காதனால என்ன ஆச்சுன்னா, பிஜேபி வாசல் முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணும்பொழுது அவங்கள தடுக்கிறதுக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் வராங்க. அப்படி வரும்பொழுது அவங்களுக்குள்ள தள்ளுமுள்ளி ஏற்பட்டு வயலன்ஸ் பயங்கரமாக வெடிக்குது. ஸ்டோன் பெல்ட்டிங், அதாவது கல்லை தூக்கி எறிகிறாங்க மக்கள். ஏன்னா அவங்க கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் அது தானே. அவங்க இங்கே என்ன, நாங்கள் இதை பிளான் பண்ணி நாங்கள் பண்ண போகிறோன்னு வந்தாங்களா? நாங்கள் பிளான் பண்ணி பெட்ரோல் கொண்டு வீச போகிறோம், கத்தி எடுத்துகிட்டு வரோம் வந்தாங்க? இல்லை, அங்கே இருந்த மக்கள் அங்கே வந்தாங்க, அங்கே இருந்த கல் எடுத்து அடித்தாங்க. அப்படி அடிக்கும்போது கமோஷனில் பிஜேபியோட அந்த 3 floor அந்த ஆஃபீஸர் எரிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வேனை எரிச்சிட்டாங்க. இது மாதிரி நடக்கும்பொழுது 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. எப்படி 4 பொதுமக்கள், போராடிய பொதுமக்கள், எங்கள் இதுக்கு தங்களோட உரிமைகளுக்காக, தங்களோட மாநிலத்துக்காக, தங்களோட சுய ஆட்சிக்காக போராடின 4 பேரோட உயிரிழந்திருக்கு. அப்படி உயிரிழக்கும் பொழுது
70 பேர் படுகாயம். அப்போ ஸ்டேட் என்ன பண்ணுது? மக்களுடைய கோரிக்கைகளை கேட்காம இது என்ன அரசு? இதுவே அவங்களுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தால் கேட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறீங்க? இதுதான் கேள்வி. இது வந்து ஒரு சுழல் மாதிரி போய்கிட்டே இருக்குது. இங்கே கேட்டால் அங்கே, அங்கே கேட்டால் எங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சுழல் மாதிரி போய்கிட்டே இருக்குது. சோனம் வாங்சக் என்ன பண்ணார்னா, இல்லை நாங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட்டை வந்து முடிக்கிறோம், உண்ணாவிரதத்தை முடிக்கிறோம், ஏன்னா நாங்கள் இதை வந்து வைலன்ஸில் முடிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, நாங்கள் இத்தனை நாளாக யாருக்காக போராடணும்? நாங்கள் இத்தனை நாளாக இந்த யங்ஸ்டர்ஸுக்கு வேலை கிடைக்கணும், நாங்கள் இத்தனை நாளாக இந்த ஸ்டேட் அட்டானமிக்கு இந்த ஸ்டேட்டுக்கு அட்டானமி கொடுக்கணும், இந்த ஸ்டேட் வந்து ஷெட்யூல் 6க்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் நான் உழைச்சோம். ஆனால் இதற்கான யங்ஸ்டர்ஸே உள்ளே வரலன்ற ஒரு பெரிய கவலை இருந்தது. ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸ் உள்ளே வராதுக்கான காரணம் இருந்தது. ஏன்னா 2019 2025 வரைக்கும் ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் கூட ஆள் எடுக்கலை அங்கே. அப்படி ஆள் எடுக்காத போது இப்போ இவங்க பல்காக ரெக்ரூட் பண்ணும்போது இவங்களோட மூஞ்செல்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட்டில் சேர்ந்தால் இவங்களை எங்கே கவர்மெண்ட் வேலையில் சேர முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற காரணத்தினால இவங்க யாருமே ப்ரொட்டஸ்ட்டுக்கு வராமல் இருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்த பட்சத்தில் ஒரு 2 பேர் உயிர் ஆபத்துக்கு நிலையில் இருக்காங்க, இத்தனை பேர் உண்ணாவிரதம் இருக்காங்க, 15 நாள் கழிச்சு தான் டாக்குக்கு வருவீங்களா அப்படிங்கிற கோரிக்கைகள் வலுக்க மக்கள் பரவாயில்ல, எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஜென்சிஸ் ஆர் யங்ஸ்டர்ஸ் வந்து ரோட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்தது ஒரு சின்ன சக்ஸஸாக பார்க்குறாங்க. ஏன்னா இத்தனை நாள் மக்கள் பயந்துக்கிட்டு இருந்தாங்க உங்களோட அடக்குமுறைக்கும், உங்ககிட்ட இருக்க பதவி, உங்ககிட்ட இருக்க அந்த பதவியில் இருக்க சக்தினாலையும் மக்கள் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இதுதான் நடந்தது. இது வரைக்கும் 4 பேர் உயிரிழந்திருக்கிறதா தகவல் வருது. ஆனால் இதுக்கு இன்னும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் போலீஸ் தரல. இதுவே ஒரு போலீஸ் விசாரித்தா இது என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் கண்கூடாக தெரியும். அதன் பிறகு இந்த லேண்ட் மைனிங் ரைட்ஸ் பற்றி சொல்லுங்க. அங்கே ரீசெண்டாக நம்மளோட ஜியோலாஜிக்கல் சர்வே ஒரு சில சர்வே பண்ண போது அங்கே அங்கே வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கிறதா ஒரு சில கண்டுபிடிகள் பண்ணப்படுது. அப்படி இருக்கும்போது இது ப்ராஜெக்ட் வந்து நல்ல இதுவாச்சுன்னா அங்கே வந்து மைனிங்லாம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி மைனிங் நடக்கும்பொழுதுன்னு இப்போ யூனியன் டெரிட்டரியில் இருக்கிறதால சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த மைனிங் ரைட்ஸ்லாம் அவங்க யாருக்குனாலும் கொடுப்பாங்க. இப்போ இந்த மைனிங் நடக்கணும்னா இங்கே ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து வேலை செய்யணும். அந்த பல்லாயிரக்கணக்கான பேருக்கு டவுன்ஷிப் இருக்கணும். அந்த பல்லாயிரக்கணக்கான பேர் டவுன்ஷிப் இருந்ததுன்னா அவங்களுக்கான வேலைவாய்ப்பு வரணும். அவங்களுக்கான வேலைவாய்ப்பு, அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் இருக்குல்ல. இப்படி இதெல்லாம் வரும்போது இங்கே லோக்கலில் இருக்க மக்கள் ஆல்ரெடி இன்னும் பாதிக்கும் பெரிய அளவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த மைனிங்கில். இதுவே இவங்களுக்கு ஸ்டேட் விட்டு கொடுத்து இவங்களுக்கு வந்து ஷெட்யூல் 6ல் வச்சாங்கன்னா இந்த லோக்கல் கவுன்சிலுக்கு பெரிய அளவில், லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய அளவில் சக்தி இருக்கும். இங்கே மைனிங் பண்ணணுமா வேணாமா, இங்கே டெவலப்மெண்ட் வரணுமான்ற முடிவை அவங்களுக்கு எடுக்க வரும். இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்க ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஏன்னா இந்த மைனிங் ப்ராஜெக்ட் வந்து நம்மளை எலக்ட்ரானிக்ஸில் தன்னிறைவு அடைய வைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுபோல் இது இங்கே மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இருக்குது, நம்மளோட ஈஸ்டர்ன் ரீஜன் இருக்கு இல்லையா, நம்மளோட கிழக்கு பகுதி, அந்த ஒரிசா, அந்த ஆந்திரா, தமிழ்நாடு அந்த பகுதிகளையும் இந்த நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு இடத்துல இருக்குது. ஓகேவா? இது மாதிரி ரேர் எர்த் மெட்டல்ஸ் இதெல்லாம் இருந்தால் நம்ம வந்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் நம்ம தன்னிறைவு அடைய முடியுன்ற ஒரு இதுவும் இருக்குது. ஆனால் அட் த காஸ்ட் ஆஃப் வாட்? யார் இதோட காஸ்ட்டை பே பண்ண போகிறாங்க? அந்த இடத்தோட மக்கள் தான் இதனுடைய காஸ்ட்டை பே பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட சம்மந்தம் இல்லாமல் இது எப்படி பண்ணுறது? ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் 370 இது பண்ணது அவங்களோட சம்மந்தம் இல்லாமல் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுவும் கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் மக்களிடம் இருக்குது. இந்த பயத்தை போக்கி இதை சரியான முறையில் கொண்டு போவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை. இருந்தாலும் இவங்க 3 லட்சம் பேர் தானே, ஒரு லோக்சபா சீட்டு தானே அப்படிங்கிற அந்த அலட்சியத்தனம் இருக்கு இல்லையா, அந்த அலட்சியத்தனம் தான் இன்றைக்கி வந்து மக்களிடம் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த புரட்சி நாளைக்கு என்னவா மாறப்போகுது? இது கவர்மெண்ட் வந்து அவங்களோட கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பாங்களா? என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து என்ன நடக்குதோ அதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குரல், நான் அருண்குமார். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட வியூஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.